அழகான அருமையான ஒரு வீடு, பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். அந்த வீட்டில் எங்க திரும்பினாலும் சரி அற்புதமாக அழகாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. சாத்தானுக்கு ஒரே ஒரு ஆசை, அவன் வேறு ரூபத்தில் வந்து என்ன சொன்னான், ரூபத்தில் வந்து எனக்கு எவ்வளவு பணம் பண்ணாலும் தரேன், இந்த வீடு எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி, இந்த வீடு எனக்கு தந்துரு, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி நான் அந்த வீடு உனக்கு தரமாட்டேன்னு அந்த மனுஷன் சொல்ல. மறுபடியும் அந்த மனுஷன் சாத்தான் அந்த வேறொரு மனுஷனுடைய ரூபத்தில் வந்து வீடெல்லாம் வச்சுக்கோ, ஒரே ஒரு ஆணி மாத்திரம் வீட்டுல என்ன பண்ண, ஒரு ஆணி அந்த அடிச்சுட்டு அந்த ஆணி மாத்திரம் எனக்கு கொடுத்துரு, உனக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் நான் தரேன், அழகான வீடு. அப்ப இந்த மனுஷன் பார்த்தா ஒரு ஆணிக்கு வேண்டி இவ்வளவு பணம் ஒரு தராரே, ஆணி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணி அடிச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அந்த ஆணியை அடித்த அந்த நபர் அவன் கொண்டு வந்து அந்த ஆணிக்கு மேல வேண்டாத அழுகி போன நாற்றம் பிடித்த துர்நாற்றம் பிடித்த அந்த பொருட்களை அந்த இடத்துல வச்சு தூக்கி போட்டான். இப்போ ஹவுஸ் ஓனருக்கு அந்த ஆணியை வந்து கொடுத்துட்டாரு, பெரும் பணம் வாங்கி கொடுத்துட்டாரு, அதை எடுத்து தூக்கி வீச முடியுமா? முடியாது. வேண்டாத நாற்றம் பிடித்த அந்த ஸ்மெல்லினால வீடு முழுவதுமாக துர்நாற்றம் அடித்து என்ன ஆயிடுச்சு, துர்நாற்றம் அடிச்சு இதாயிடுச்சு. கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா வீட்டினுடைய ரூபம் மாறுது, வீட்டினுடைய நிறம் மாறுது, வீட்டுல இப்படி வருது, வீட்டுல தங்க முடியாத நிலை வருது, வீட்டுக்காரன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. யோசனை பண்ணி பாருங்க, சாத்தானுடைய கிரியைகள். சாத்தானுக்கு ஒரு சின்ன இடத்தை, பிசாசுக்கு ஒரு சின்ன இடத்தை நாம கொடுக்கும் போது நம்முடைய வீட்டை நம்ம நஷ்டப்படுத்த வேண்டியதாக அவள் தந்திரம் உள்ளது. அந்த வீட்டை முற்றிலுமாக சொந்தமாக கேட்கவில்லை, ஒரு சின்ன ஒரு ஆணி, ஒரு சின்ன ஒரு பாவம், அதைத்தான் கேட்ட, ஒரு சின்ன ஒரு பாவம், அது வழியாக அவன் நுழைந்து பிரவேசிக்கிறார். அந்த பாவத்தினால அவன் சாட்சி கட்டு நாற்றம் அடித்து எல்லாமாயி கடைசியில் என்ன பாருங்க, அதுதான் சாத்தானுடைய கிரியை. அநேகர் அதில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த தந்திரங்களை, இந்த விஷயங்களை நான் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நிமித்தமாக தான் இந்த தலைப்பு நம்ம தெரிந்தெடுத்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கொண்டு வரும்படியாக நாம ஆண்டவர் விரும்புகிறார்.